ஹலோ गाइस நான் உங்க ES பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஆல் டிவர்சிங் வேல் ஹோம் கமிங் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 12 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த சீசன் 1 உடைய ஃபைனல் எபிசோடு. இதுக்கப்புறம் சீசன் 2 ஃபியூச்சர்ல வருமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. பட் ஆனா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது இந்த அனிமே நீங்க கடைசியா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த சீசன் 1க்கு நீங்க எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங், ஏன்னா அனிமேஷன் வைஸாவும் இன்னொரு பக்கம் கதை வைஸாவும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அனிமே. முடிஞ்சளவுக்கு இந்த சீசன் பிடிச்சவங்க எல்லாருமே ரேட்டிங் கூட வேலை அமைச்சு போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கூட லைக் போடுங்க. அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா? நம்ம ஹீரோ ஒரு வழியா படிச்சுதான் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பாயன்ற இந்த பொண்ணும் அடேங்கப்பா என்னோட லிங்கம் என்னோட ஹீரோவா இருக்கிற ஜூங் யாங்ஸி இன்னமும் இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ தான், ஆனா வேற பேர்ல அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கான். அண்ணன் ஒன்னொரு பக்கம் என்னவா ஹீரோ ஹீரோன் மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி பார்க்க அவ்வளவு வைக்கப்பட்டேன். உண்மையா சொல்ல போனா அவன் தான் எனக்கு ஜெயிக்க வரான்னு நினைக்கிற போறது அந்த பக்கம். ஹீரோ ஒன்னொரு பக்கம் உன்னுடைய வேலையுடைய கேலக்சி ஸ்பிரிச்சுவல் பவரை எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தை இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கான். அதனால அதை பயன்படுத்தி எப்படி அடிக்கணும்ன்ற விஷயத்த அவனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. கேலக்சி சேஜுக்கு கிட்டத்தட்ட 3 விஷயம் தேவை. அந்த 3 விஷயம் தப்பா இருக்குன்னு கண்டிப்பா அது நல்லா அடுத்த கட்டமா ரெடியா நீ அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் அது மாதிரி அப்படி செலுத்த அந்த தீவு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க ஆரம்பிக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வர லெங்ஷன் பெவிலியன் கிட்ட எவ்வளவு கேப்பபிள் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சீக்கிரம் உன் கதையை நான் முடிச்சுட்டு இந்த இடத்தோடைய வின்னரா நான் மாறுறேன், அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வாய் உன சும்மா விடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ கூப்பிட ஓ கேட் ஃபிஷா லெங்ஷன் பெவிலியனுடைய சீக்ரெட் கேட் ஃபிஷ் இந்த என்ன பண்ணுது. ஆனா பரவாயில்ல, இது ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அப்ப எனக்கு பிரச்சனையா இருக்காது. உனக்கு இது இதை பத்தி நிறைய தெரியாதனால தான் நீ இப்படி பேசுற. அப்படியா சரி ஓகே அதையும் பாத்துருமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கு பதில் அடிக்க பலமா கொடுக்குறான் வாட்டர் பவரை பயன்படுத்தி. இன்னொரு பக்கம் அவனுடைய பவரை பயன்படுத்தி ஹீரோவுடைய கேட் ஃபிஷ் இவனையும் அட்டாக் பண்ண. ஆனா அவங்க 2 பேருமே அதை தப்பிக்க. இதனால அந்த இடத்துல இருக்க காடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஏறி ஆரம்பிக்குது. இருந்தாலுமே ஒரு கடையில கேட் ஃபிஷை பயன்படுத்தி தூக்கி போட்டு அடிச்சிருவா. ஏய் கொஞ்சம் தண்ணி கூட, ஆனா தண்ணி அது மூஞ்சில் அடிக்கும். ஏய் நான் கையில தான் கேட்டேன். ஆனா இருந்தாலுமே பார்த்தா அந்த தாள் இன்னும் தோந்து போல. அவன் அதுக்கப்புறம் திரும்ப ஏஞ்சி ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியேப்பட்ட லேசஸ் எல்லாத்துலயுமே கேட் ஃபிஷை காப்பதுக்காக ஹீரோவும் அது மேல கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு இருக்கிறதுல இவன் உன பக்கம் வந்து அட்டாக் பண்றதுக்கு அவனுக்கு இழந்துடுறான். இதனால அவனும் வந்து அடிக்க ஹீரோ இதனால பயங்கரமா பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறான். விடாத எனக்காக உதவி பண்ணு, தண்ணியில மட்டும் நான் விடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் ஃபைட் போடுறதுல நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் அந்த வேலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுவாங்க. என்ன இது புதுசா இருக்கே, இந்த முறைப்பட்ட கட்டுப்பாட்டை இழக்காம இன்னமும் அது தெளிவா இருக்க. இப்ப எனிமிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்க, பிரமாதமா இருக்கும் சண்டை திரும்பியும். அவன் ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள இருந்து நிறைய விதமான லேசஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அனிமேஷன்ல எப்படிதான் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தெரியல. உண்மையில சொல்ல போனா பக்காவா நல்லா போயிருந்துச்சு. இது அடிச்சுக்கவே முடியாது இந்த அனிமேஷன். ஆனா என்னதான் அந்த லேசஸ் வச்சு அட்டாக் பண்ணாலுமே ஒரு கடத்துல பார்த்தா அந்த வேலும் இவனுக்கு முன்னாடி வந்துட்டு இவனை தூக்கி போட்டு அடிக்க பாருங்க. இவன் தன்னுடைய லேசஸ் எல்லாத்தையுமே திணிச்சிட்டு பாட்டா போயிட்டு அனுப்ப சொல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோ அது வெளியே கட்டிடும். ஹீரோ அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய வெயின் ஸ்பிரிட் வெளியே வர இருக்கிறான். அதோடைய உதவி மூலமா ஹீரோ இன்னும் சமவேகமா அந்த இடத்துக்கு போக அதுக்கப்புறம் மற்ற ஒரு கட்டத்துல நம்மளுடைய வேலும் அந்த ஆள் அப்படியே உள்ள பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அவனோட பக்கம் கதறான். இருந்தாலுமே இன்னொரு பேரசைட்டை பயன்படுத்தி ஆசிட் அவன் மேல தெளிக்கிறது பார்க்க அந்த ஆசிட் ஹீரோ பதற ஆரம்பிச்ச சமயத்துல பார்த்தா அவனுடைய வேலும் அப்படியே சூழல் ஆரம்பிக்குது. அது ஈஸியா தடுக்குதுல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வாயிலேயே ஹீரோ பார்த்து அரைஞ்சுனே இருக்க. அவன் சொல்றதுல சுத்தி சுத்தி தூக்கி போட்டு மிதிக்கிறான். ஒரு கட்டத்துல அப்படியே அவனை ஜல சம்மதி பண்ணிருக்காங்க தண்ணிக்குள்ளேயே. இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி அவன் ஏத்துக்க. அவன் வந்து லேசர் அட்டாக்ல இருந்தோ இன்னொரு பக்கம் அவன் செட் பண்ற டிராப்ல இருந்துமே தன்னுடைய வேலை வந்து ஹீரோ காப்பாத்திருக்கான். அது ரொம்ப அசால்ட்டா தப்பிக்கிறது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராலையுமே இது மாதிரி தப்பிக்க முடியாது. என்ன மாதிரியான ட்ரிக்கை அவன் பயன்படுத்துறான். நீண்ட நாள் என்னுடைய கனவு மட்டும் இல்லாம என்னுடைய பயிற்சியின் காரணமாக தான் நான் உன்னை எல்லாத்தையுமே ஈஸியா சமாளிக்கிறேன். விட மாட்டேன், என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் விட மாட்டேன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனும் உன பக்கம் லேசர் பயன்படுத்தி அட்டாக் பண்ண. இதுல லைட் இல்லாம ஹீரோடைய பேட்டுக்குள் லைட் அடிபட்டுரும். ஒட்டுமொத்தமா ஃபயர் பவரை வெளிப்படுத்துவான். ஆனா ஹீரோ இருந்தாலுமே காப்பாத்திருவான் எப்படி ஒரு வழியா. ஆனா அதுக்கப்புறம் சில்வருடைய உதவி மூலம் ஹீரோ சமவேகமா அந்த இடத்துக்கு போறான். அவன் பண்ற அட்டாக்ல இருந்து ஹீரோவை தப்பிக்க. அதுக்கப்புறம் கையில வந்து தன்னுடைய ஃபயர் பால வர வைக்கிறான் அந்த பெட்டு. அந்த பெட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான குளோவா ஹீரோக்கு மாற தூக்கி போட்டு ஒரே ஒரு லாஸ்ட் கொட்டு கொடுப்பான் பாருங்க. மாறலாம் இருக்கும் அந்த பஞ்சில் அப்படியே அவன் போயிட்டு சொல்லி வைப்பான். ஹீரோ பக்கம் அப்படியே மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய வேலை வந்து காப்பாத்திருக்கு ஒரு வழியா. எனக்கு உண்மையில நீ பிரமாதமான வேலை பார்த்த அப்படி ஹீரோ பக்கம் பாராட்ட. கப்பலை பார்த்த பயங்கர அந்த பொண்ணு ஷாக்கா அவர் ஆடேங்கப்பா இவனுடைய பாயிண்ட் எல்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கா. அப்ப இவன் ஜெயிப்பான் எனக்கு நல்லாவே தெரியும் மாதிரி இவன் பக்கம் சந்தோஷமா இருக்கு. அண்ணங்காரன் உன பக்கம் பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வரான். எல்லாரும் என்னடா இவன் இப்படி நடந்துக்கிற மாதிரி பார்க்க இப்ப ஃபைனல் ரிசல்ட்டுக்காக பார்க்கணும். ஆனா மனத்துக்குள்ள யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிப்படி அப்படியே பண்ணிட்டேன். இருந்தாலும் இது ஃபைனலா முடிஞ்சிருச்சு. அந்த லிங்ஷன் ஃபேமிலியில யாரா இருப்பான்? அவன் தான் என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருப்பானோ. அவன் எனக்கு தான் ஹீரோ ஒரு பக்கம் இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பிரேஸ்லெட் தூக்கி போயிட்டு போய் உட்காந்து நிம்மதியா இருக்கான். ஆனா அந்த ஒரு நிம்மதியான ஒரு மூமெண்ட்ல கூட பார்த்தா திடீர்னு இந்த பேரசைட்டும் இன்னமும் உயிரோட தான் இருக்கு. சரி ஓகே நீ இப்போதைக்கு போ அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற அந்த ஆளும் பார்த்தா கதற ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பேரசைட் இப்போ அவனுக்கு கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு கதறான் என்ன விட்டு என்ன கண்ட்ரோல் எடுக்காதன்ற மாதிரி கத்த. ஆனா இருந்தாலுமே பார்த்தா அவனை ஒட்டு மொத்தமா உள்ள போட்டு அடிச்சு
கொண்டுடுங்க. அடுத்த கடமை ஒரு வித்தியாசமான கிரேச்சர் மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண ஹீரோவன பக்கம் தன்னுடைய வாட்டர் பவரை பயன்படுத்தி அது கூடவே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஆனா அது எல்லாத்தையுமே அசால்ட்டா தடுத்து அது ஒரு லேசரை பயன்படுத்தும் பாருங்க. அந்த அட்டாக்கை இந்த வேலை அட்டாக் பண்ண வர இந்த கேட் விஷயம் பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோ நகர சொல்லி காப்பாத்திடுவான். பட் இருந்தாலுமே கையில பயங்கரமா அடிபடுறோம். நீ சண்டை போடுறது போதும் வந்துடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் எப்படியே உள்ள கூப்பிட்டுவாங்கள. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாந்தூர் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனை கடிச்சு கொதரலாம். அவனை தன்னுடைய டார்கெட்டை மாத்திக்குது. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு கண்டிப்பா இது சாவுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதோட வீக்னஸ் அந்த கண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஃபயர் பெட்டோடைய பவரை பயன்படுத்தி கத்தியை வச்சு குத்துவான் கண்ணுல. அந்த கத்தியை பார்த்தா அதுக்கப்புறம் உடஞ்சிரும். எப்படி இது சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அதுவும் ஹீரோவுடைய பாடியை மொத்த கண்ட்ரோல் எடுக்கலாம்னு பார்க்கும். ஆனா அந்த ஒரு சமயத்துல ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து அப்படியே அதை வெளியே தள்ளிடும். என்ன அமைதியா விடு, என்ன தொந்தரவு பண்ணாதன்ற அந்த வாய்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாந்தடி தூக்கி போட்டு அடிக்க ஹீரோவுடைய உடம்புல இருந்து வேற என்னமோ ஒரு கிரியேச்சர் வெளியே வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்கு. ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறா. இது கண்டிப்பா யாரும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே அந்த மான்ஸ்டர் அடங்குற மாதிரி இல்ல. ஹீரோ திரும்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, எனக்கு நீ உதவி பண்ணி இதை அழிச்சலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பெட்டை வந்து திரும்பி பயன்படுத்த பார்ப்பான். ஆனா அது கிட்ட வந்து அடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா இது வந்து எந்த ஒரு சவுண்ட் கொடுக்காம ஓடிடும். என்னாச்சு, மறைச்சு போச்சு, ஏய் எங்க பெட்ட வந்து உதவி பண்ணு. முடியாது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம். இதுதான் சாக கூடாது, என்ன பண்ண போறோன்ற மாதிரி ஹீரோவை வச்சுட்டு அடுத்த கடமை பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ராட்சச ஸ்னேகம் வந்து அதை அடிச்சு துவம்சம் பண்ணுது. யாருன்னு பார்க்க பாயோடைய அண்ணன் நடந்து வந்திருக்கான். நீ நல்லா இருக்கியா யங் மேன் பிரதர்? எஸ்எஸ்ஓ இந்த ஆளை நீ இந்த இடத்த விட்டு கூட்டு போ, நான் பாத்துக்கிறத. ஓகே ஓகே என்கிட்ட விட்டுரு. சுசுவா அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணாது இவன் என்ன பண்றா, நம்ம மாட்டி போமே அவகிட்ட எல்லாம் முடிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் அவ பார்த்து ஆசையா வந்துட்டு இருக்கா. என்னுடைய கதாநாயகனே இங்கதான் இருக்கியா, உன்னை பார்க்க நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், நீ எனக்கு தாண்டா அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணல போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்ற அடையாளம் தெரியாம அவ பாட்டு கொஞ்சம் திக்கிட்டா. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டரும் பார்த்தா லியோஃபே ஸ்டில் இன்னமும் உயிரோட இருக்கல, உன்னால என்ன எப்பவுமே கொல்ல முடியாது. யார் நீ இறந்தா மட்டும்தான் என்னுடைய லாஸ்ட் டைம் ரெக்வஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனா அதுக்காக நீ சாக கூடாது. ஏன்னா நீ செத்துட்ட நான் செத்துருவேன். எனக்கு ஞாபகம் இருக்கு உன்னை ரேஜ்ல நான் தானே கொன்ன, மறந்துட்டியா? இருந்தாலும் இந்த வாக்கில இருக்க உன் கூட இருக்கவங்களே நான் விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் எடுக்குது மொத்தமா. ஐயோ என்ன ஆச்சுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவ்வளவு சேர்த்துன்னு பாக்க வந்தாலும் எல்லாம் பாடு பார்த்தா ஹீரோவும் சைகோத்தனம் அவங்க போய் வந்து அவ பயந்துடுறா. அண்ணா இங்க பாரா எனக்கு பொலி பண்றா அப்படின்ற மாதிரி பாக்க, ஏய் எனக்கே வேலை இருக்கு எங்களை சொல்லிட்டு இருக்காத மாதிரி அவனை பாக்க இவனை நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எதனா பண்ணணுக்கு பாத்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோ டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல அவகிட்ட வந்துட்டு அப்படியே ஏதோ ரொமான்ஸ் முள்ள பண்ற மாதிரி அவன் படுனால படுத்துருவான். நீ அது திருட்டு பையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவன் புலம்ப. அப்புறம் பார்த்தா உள்ள இருக்கிற ஆன்மா எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். அண்ணா காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி அவனு பக்கம் கத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவனுடைய அண்ணங்காரனுடைய சண்டையை காமிக்க அவன் பார்த்தா அதுக்கப்புறம் வேற லெவலில் அது கூட சண்டை போட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அது பயன்படுத்த எந்த ஒரு சக்தி இதுக்கு ஈடு கொடுக்க முடியாதனால கடைசி ஐஸ் பவரை பயன்படுத்தி அதை வரைய வச்சுட்டு அடிக்கலாம்னு பார்ப்பான். தெரிந்தாலுமே அது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. பட் சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்ச அடுத்த செகண்ட் அதை விடாம போட்டு கொண்டுடுவான். இன்னொரு பக்கம் சண்டை எல்லாம் முடிச்சிச்சு. என்னாச்சு அப்புறம் நம்ம ஹீரோ பண்றதை பார்த்துட்டு என் தங்கச்சி கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க பலவ ராஸ்கல் பொம்பளை பிறகு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி போட்டு அடிப்பா. ஹீரோ அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள முழுக. அதுக்கப்புறம் ஹீரோ தண்ணிக்குள்ள முழுங்க அடுத்த செகண்டை பார்த்து கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர. நான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு என்ன அப்படி பண்ண. ஆனா எனக்குன்னு ஒருத்தி இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆயிட்டாலே அப்படின்னு அவளுடைய உண்மையான ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருக்கான். ஹீரோ அவத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்கிற அவனை காப்பாத்திட்டாங்க. இது ஆமஸோட ஃபிலிம்ஸ் ஆச்சு. நீங்க என்ன பண்றீங்க பிரதர்? அவன் தான் லாங் பேக்மேன். இதுக்கு முன்னாடி என்ன ஏமாத்தணும் அவன் தான். நீ ஆடாத அப்ப பொய்யான பேரை சொல்லி இந்த சாம்பியன்ஷிப்பை கலந்து ஊரை ஏமாத்திருக்கியா? வாடா உனக்கு கத்தியது இருக்கு. இன்னொரு பக்கம் லிங்ஷான் பெவிலியன் வந்து இந்த காம்படிஷன்ல வந்து ஜெயிச்சதுனால அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதனால அவங்களுக்கு உதவி பண்ண ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஹாப்பியா வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாமினர்லயும் கங்க்ராச்சுலேஷன் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்ற மாதிரி சொல்ல எங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பேக்மேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் திரும்ப வந்துட்டானா இல்ல அவரை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரியல. பாய் மேன்ஷனை சேர்ந்த ஆளுங்க வந்து அவருக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லி அந்த இடத்த விட்டு கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவரு ஜூங் யோங்ஷின்னு சொல்லக்கூடிய பேர்ல நிறைய பொய்யான விஷயங்களை பண்ணிருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அப்ப வரமாட்டார மாதிரி இன்னொரு பக்கம் சோகமாக ஹீரோ இன்னொரு பக்கம் இவங்க கூட வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப சோகத்துல தான் வந்துட்டு இருக்கான். கூட இருக்கவங்க எல்லாம் மாட்டியா எவ்வளவு நாள் ஆட்டம் கட்டிருந்தியா, ஆனா நீ இந்த அளவுக்கு விளையாடுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அவ சொல்றதை நானே ஏத்துக்கிறேன். என்ன லிங்ஷான் பெவிலியன் இதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர் ஃபேங்க காட்டிலும் ரொம்ப தோந்து போயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த லிங்ஷான் பெவிலியன் நீ தான் மீட் எடுத்திருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலுமே நீ பண்ண குற்றங்களுக்காக நான் சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆசைப்படுறேன். ஹீரோவும் சரி இவ்வளவு பேசுறிய, இதுக்கு முன்னாடி நீ லிங்ஷான் பெவிலியன்ல இருக்கிற மாஸ்டர் ஃபிராங்கோடைய ஸ்பிரிட்டை பாத்திருக்கியா? பிட்ட நான் பாத்திருக்கேன். அவருக்கும் எனக்கு ஒரு நீண்ட கால நட்புறவு இருக்கு. அவரும் நானும் அந்த இடத்துல தான் விளையாடுவோம். அப்புறம் பார்த்தா அந்த காலகட்டத்தில் ஒன்னாதான் விளையாடி இருக்கானுங்க. இவங்கிட்ட என்னதான் பவர் இருந்தாலும் அதை கொஞ்சம் பில்டப் பண்ணிக்க நம்பால வந்து சாதுவான பெட்டை வச்சு எல்லாரையும் மிரட்ட விட்டுருப்பாரு. ஒவ்வொருத்தரும் இவனை பாட்டு பயந்துருவானுங்க. நான் இந்த சீக்ரெட் பிளான்ஸ்லயே அவரோட இதுவும் அவர் மட்டும்தான் ரொம்ப நான் மதிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற தன்னடக்கமும் அந்த பவரும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். உண்மைதான். ஆனா அதெல்லாம் அப்போ அதுக்கப்புறம் எனக்குன்னு சொல்லிக்க இப்ப யாரும் கிடையாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய நினைவுகளை அவனுக்கு வந்துட்டு சொல்லிடுங்க. எங்க பாருங்க நீங்க தனியால் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்க்க இப்ப ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் அவன் கூட இருக்க மாதிரி அவனையும் யோசிச்சு பார்த்துட்டு உண்மைதான் நான் இல்ல நாங்க லிங்ஷான் பெவிலியன் இதோட இந்த இடத்துல எங்களுடைய பேரை நிலைநாட்டுறோம், நாங்க யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா பாய் என்று சொல்லக்கூடிய அவளுடைய அண்ணங்காரனும் இதை பார்த்துட்டு ஷாக்க வரான். அடேங்கப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ரொம்பவும் சிமிலரா இருக்கிற மாஸ்டர் ஃபேங்கோடைய வார்த்தைகள் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிவாக இருந்து ஆச்சு போனது போச்சு.
போச்சு, இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் ஒண்ணு பெருசா கிடக்குது. எங்க என்னுடைய கேட்ஃபிஷ்? அது எங்களோடதாச்சு. ஆமா அது, ஆனா நான் எங்கடா இல்ல அது நான் வறுத்து தோண்டுட்டேன். அப்படியா, சரி ஓகே. எதுக்காகவே உனக்கு நைட் டைம்ல பனிஷ்மெண்ட் இருக்கு? சொல்லுண்ணா, நைட்ல இவனுக்கு என்னுடைய ரூம்ல இன்னைக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, அதனால இவனை கரெக்டா கூட்டு வந்து பனிஷ்மெண்டா வேற லெவலா இருக்குமே. என்னோட பக்கம் பார்த்தா ஹீரோ வராது பார்த்துட்டு அவன் செத்துட்டாண்டே முடிவு பண்ணிட்டு செங்கும் பார்த்தா காமி கும்பிட்டு இருக்கான். ஃபேங்கண்ணா வந்திருக்கனா, நீங்க இல்லைன்னா எங்களுடைய கிளான் ஒண்ணுமே கிடையாது. கவலைப்படாத, ஒரு நாள் வரதான் போறாரு. அவர் வராதனால அவர் செத்துட்டான்னு முடிவு கிடையாது. உண்மைதான். சரி வாங்க வந்தா சாப்பிடும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே திருப்திகரமா சாப்பிட்டு இருக்க. ரோலிங்கும் பார்த்தா மாஸ்டர் ஃபேங்குக்காக நிறைய விஷயத்தை எழுதி இருக்கா. மாஸ்டர் ஃபேங், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப எங்களுடைய கிளான் உங்களை மாதிரியே நீங்க அந்த காலத்துல எப்படி அதை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இப்ப பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இன்னமும் நாங்க ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் பக்கம் ஹீரோவும் உண்மையிலே வர வர ரொம்ப திறமையா செயல்படுற. முக்கியமான இன்னொரு விஷயம், போன முறை மாதிரி நீ இந்த முறை எந்த விதமான தப்பானவனா நீ மாறல. அதுவே எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு இடத்துல ஒரு காகமும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுது. ஓ அப்படியா, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆளும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கண்டிப்பா சீசன் 1 உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல வேலை அமைச்சு மட்டும் இல்லாம கூடவே இந்த அனிமேக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. ஏன்னா அனிமேஷன் வைஸா ஸ்டோரி வைஸா ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி சீசன் 2 கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்றத நம்ம கடைசி சீனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும்போது நம்மளுடைய சேனல்ல போறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.